வணக்கம். இனிமேல் மார்த்தாண்டம் சாலையில கனிம வள கடத்தல் லாரிகள் வந்தா அதை சிறைபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாரகை கத்பட் எம்எல்ஏ அவர்கள் சொன்னாங்க. கனிம வள கடத்தல் லாரிகளை காங்கிரஸ் கட்சியினர் சிறைபிடிப்பார்கள் அப்படின்ட்டு விஜய் வசந்த் எம்பி அவர்கள் அறிக்கை விட்டிருந்தாங்க. சட்டசபையில பேசி கனிம வள கடத்தலை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் எம்எல்ஏ அவர்கள் சொன்னாங்க. இவங்க எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவங்களால தடுத்து நிறுத்த முடியல. அப்ப எப்படி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்தா நீங்க தடுத்து நிறுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கேள்விகள் வைக்கிறீங்க. பிரின்ஸ் எம்எல்ஏ அவர்கள் சட்டசபையில பேசின அதற்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு பதில் சொல்லி இருப்பாரு. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு கனிம வள கடத்தல் லாரிகள் செல்வதை நம்ம தடுப்பதற்கு சட்டத்துல இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது உண்மைதான், அது எங்களுக்கும் தெரியும். ஆனா ஒரு வருடத்திற்கு குமரி மாவட்டத்துல உள்ள மக்களுக்கு வீடுகளை கட்டுவதற்கு எத்தனை மெட்ரிக் டன் கற்கள் தேவை, துறைமுகம் மற்றும் தூண்டில் வளைவு அமைப்பதற்கு எத்தனை மெட்ரிக் டன் கற்கள் தேவை, சாலைகள் அமைப்பதற்கு எத்தனை மெட்ரிக் டன் கற்கள் தேவை அப்படிங்கிறத கணக்கிட முடியும். கணக்கிட்டு அதற்கு தேவையான குவாரிகளை மட்டும் திறந்து வச்சாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியும். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தேவைகளை தாண்டி 47 மடங்கு அதிகமாக கல்குவாரிகளை திறந்து வச்சிருக்காங்க. இதனாலதான் அதிகமாக கேரளாவுக்கு கற்களை கடத்தி செல்றாங்க. ஆட்சி அதிகாரம் கையில இல்லாதப்போவே ஒரே இரவுல பார்வதிபுரத்துல 42 வண்டிகளை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சிறைபிடிக்கிறாங்க. உடனேயே கேரளாவை சேர்ந்த அமைச்சர் அவர்கள் அமைச்சர் ஏவா வேலுவை சந்திக்கிறாங்க. போர்ட்டில் ரொம்ப ஒர்க்கு இருக்காங்க. அந்த கொஞ்சம் ஸ்டோன் போலவே இருக்கு. அதுக்கு தமிழ்நாடு எப்படி ஹெல்ப் பண்றோம் அது பார்த்துருக்கு இங்க வந்திருக்கேன். அதுக்கு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ராக்கு பெரிய பெரிய ராக்கு தேவை, அது கேரளாவில் கிடைக்கல உங்களுக்கு. அதனால் அந்த ராக்கு கொடுத்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்றதோட தான் அந்த வந்தாங்க. உடனேயே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மேல கடுமையான பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யறாங்க. கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு தான். அது போல எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு கற்களை கொண்டு செல்லணும் அப்படிங்கிற நடைசீட்டை கொடுக்கிறதும் தமிழ்நாடு அரசு தான். அடுத்த மாநிலங்களுக்கு வளங்களை கொண்டு செல்வதை தடுக்க முடியாது அப்படின்ட்டு மத்திய அரசின் மேல ஒரு பழி சொல்ல போடுறாங்க. இதுதான் உண்மை. ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க கிட்ட நீங்க வாய்ப்பை தாங்க, நாங்க தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கல்குவாரிகளையும் சட்டவிரோத கல்குவாரிகளையும் கேரளாவுக்கு கற்களை கொண்டு செல்ல கொடுக்கக்கூடிய நடைசீட்டையும் தமிழ்நாடு அரசின் விதிகளை பயன்படுத்தி தடுத்து நிறுத்துவோம். நிச்சயமாக நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாப்போம். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியதான மதிப்புக்குரிய ஸ்டாலின் IPS அவர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறையில 1% 4 கட்சிகளை சார்ந்த 6 MLA-க்களும் ஒரு MB-யும் இருக்காங்க. அவங்களுக்கு இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு நம் மாவட்டத்தின் இயற்கை வளங்களை பாதுகாத்திருக்க முடியும். அதனால வரக்கூடிய தேர்தலில் மக்கள் சிந்தித்து மதங்களை கடந்து இறைவன் நமக்கு கொடுத்த அழகிய இந்த இயற்கையை பாதுகாக்க உண்மையாகவே களத்துல நிற்கக்கூடியதான நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வாக்களியுங்க. நன்றி.